வணங்க மக்களே, வாட்சரோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் தான் யோன் சில பாடிஸை கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அதை பற்றி சீஃப் டோ கிட்டேயும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடிஸ்லாம் ஃபாரன்சிக் கொண்டு போயிருந்திருப்பாங்க. டோட்டல் 6 பாடிஸ் கிடச்சதாக மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு சீரியல் கில்லிங் கேஸாக தான் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சீஃப் டோ செக் பண்ணிருப்பார்ல, அதில் ஒரே ஒரு பாடியிலேருந்து மட்டும் ஒரு சின்ன பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரில் எடுத்து பார்த்தா அந்த ஆளோடைய நேம் தான் இருக்கும். அவருடைய நேம் சங்ஷியோலுன்றது. இதை பற்றி ஹீரோ கிட்ட செக் பண்ண சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு சீஃப் டோ போக, இதெல்லாம் பார்த்துக்கிட்ட அந்த ஆணுக்கு என்னமோ ஒரு விஷயம் சஸ்பிஷியஸாக தோணுது. அதில் இது ஒரு வேளை அவனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக அந்த விரலை பார்க்குறாங்க. அவனுடைய கட்டை விரல் வெட்டிட்டு இருக்கிற மாரி இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் பண்ணவன் தான் இதையும் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ இந்த இடத்துல சங்ஷோலை பற்றி செக் பண்ணியிருப்பார். அவருடைய நேம் தான் தெரிஞ்சிருச்சு. அவர் போன வருஷம் தான் காணாமல் போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. அவர் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை மீட் பண்ணியிருக்காராம் ப்ரிசனில் போய். அது வேறவே கிடையாது, ஹீரோடைய அப்பாவை தான் மீட் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அதில் ஹீரோ வேகமாக அவங்க அப்பா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்காரு. அதே சமயத்தில் சங்ஷோல் காணாமல் போன மாரி தான் அந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தா சீஃப் ஜங் தான் பண்ணியிருக்காரு. சரின்னு இவரும் இவங்க அப்பாவை பார்க்க போக, அவருமே சங்டோடைய கேஸில் உனக்கு எதனாச்சும் பிரச்சனை ஆச்சு போது இவர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சங்ஷியோல்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கடைசியாக காணாமல் போகிறதுக்கு முன்னாடி உங்களை தான் பார்த்துருக்காரு. அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு போது அவன் ஜஸ்ட் என்னை நல விசாரிக்க தான் வந்தான்ற மாரி இந்த இடத்துல இந்த கேள்வியை இவர் மழுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இவர் பெரோலில் வர போகிற விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் கிடையாது, கமிஷனர் தான். அவருக்கு அந்த லெட்ஜர் தேவைப்படுது. அந்த லெட்ஜர் எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியணுன்றதுக்காக இப்போது ஹீரோடைய அப்பாவை வெளியே விடலான்னு இருக்காரு. இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சீஃப் டோ கிட்ட ஹீரோ சொல்ல, அதை கேட்டு அவருமே ஷாக் ஆகிறாரு. இப்போ நம்ம ஃபாரன்சிக் சைடு வந்தோம்னா அந்த இடத்துல இப்போதைக்கு பாடிஸை செக் பண்ணாங்களே, அதில் எல்லோரும் எப்படி இறந்துருக்காங்க, இது எப்படி சீரியல் கில்லிங் கேஸுன்ற மாரி இவங்க கண்டுபிடிச்சது கேஸ் ஆஃப் டெத். அது மொத்தத்தையும் சொல்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் பேக்கை வச்சு இவங்க மூச்சை அடிச்சு தான் எல்லாரையும் கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வரைக்குமே இந்த இடத்துல சில பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ணலை. சங்ஷியோலோடைய பாடியை மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் கட்ட விரல் போயிருக்குல்ல, அதை பார்த்தா ஹான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீரியல் கில்லர் ஒன்றும் சாதாரணமாக தெரியல. ஒவ்வொரு சீரியல் கில்லரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஃபன்னுக்காக தான் கொலை பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்னமோ ஒரு பர்பஸ்க்காக கொலை பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன பர்பஸ்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. இவன் வெறும் ஃபன்னுக்காக மட்டும் இந்த கொலையை பண்ணலைன்ற மாதிரி இவங்க கொலைக்காரங்களை பற்றி ரிசர்ச் பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த சைடு வந்து யோனுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சீன்லேயே ஹைரப்ஸ் லேடி ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க இப்போதைக்கு மற்றவங்க கிட்ட அந்த 6 பாடிஸை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் சியாங் மேலே தான் இருக்குது. அவன் தான் குற்றவாளின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த கேஸை சீஃப் ஜங் தான் வழி நடத்த போகிறது. கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு இந்த கேஸை தர கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேலை வேறு தான். அதால் சரின்னு சொல்லிட்டு ஹீரோமே அவருடைய இடத்துக்கு வராரு. வந்து இவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹானுமே அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வெளியே போயிடுவாங்க. இந்த சமயத்தில் சீஃப் டோ அதுக்கு அடுத்ததா யோன் மட்டும் தான் தனியாக இருப்பாங்க. அந்த இடத்துல யோன் கிட்ட இவர் ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தராரு. 3 பேருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தரது மட்டும் இல்லாமல் அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ் சிலது இருக்குல்ல, அதோடைய போன் டிஎன்ஏலாம் அமுச்சு வச்சுருந்துருப்பாங்க. அதில் எதனாச்சும் கனெக்ட் ஆனால் என்னை கான்டாக்ட் பண்ணுன்ற மாரி இவர் சொல்லிட்டு போக, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹான் வெளியே வந்துருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க சங்ஷோல்னு ஒருத்தர் இறந்து போயிருக்காருல, அவருடைய சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணணுன்ற மாரி பாடி கார்ட் கிட்டே சொல்ல, அவருமே அந்த வேலையை பார்க்குறத சொல்கிறாரு. இந்த சைடு ஹீரோவுமே வெளியே நடந்து வந்து இருக்கும்போது ஹான்வுக் ரிலீஸ் ஆகிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. தனியாக பாத்ரூமில் மாட்டினோடனே ஹான்வுக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எதுக்காக சியாங் வந்து அந்த இடத்துல பாடியை மறைச்சு வைக்கணும் அதை சொல்லுன்ற மாரி கேட்க, இந்த இடத்துல இவனுமே என்ன சொல்கிறான்னா, எதுக்காக அந்த இடத்துல மறைச்சு வைக்கணும்னா யாராலையும் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. போலீஸு சில கெட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. அதால் தான் சியாங் அந்த இடத்துல பாடியை மறைச்சு வச்ச மாரி என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சில்ல. அதில் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவை இப்போதைக்கு பொருள் எடுக்க போகிறாங்களே, அதுக்கு நான் எப்படி ஹீரோடைய பர்மிஷன் தேவைப்படுது. ஏன்னா ஹீரோ தான் ஃபேமிலி மெம்பரும் கூட, அதே சமயத்தில் விக்டிமும் இவர் தான். அதெல்லாம் இந்தமாரி இவருடைய பர்மிஷன் தேவைப்படுது. அது விஷயமா ஹீரோ பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இவங்க ஒரு கேஸை விசாரிச்சுன்னு இருக்காங்களே, அந்த 6 பாடிஸ் சம்மந்தப்பட்ட கேஸ், அதில் இப்போதைக்கு கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் டீமும் வரணுன்ற மாரி கமிஷனர் கிட்ட சொல்ல, அவர் இது என் கையில் கிடையாது, ஹைரப்ஸ் லேடி தான் எல்லாத்தையும் சொன்னாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஆனால் இதில் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த லெஜரில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த லெஜருக்காக தான் ஹீரோடைய அப்பாவை இவர் வெளியே விடுறாரு. அதெல்லாம் அந்த லெஜரில் என்ன இருக்குன்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது யோன் கிட்ட இருந்து கால் வரும். அதாவது இப்போதைக்கு 3 பாடிஸோடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சதை சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சேர்ந்தது தான் இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை சீஃப் டோ தந்துருந்துருப்பாரு. அதை வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அது பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த விஷயத்தில் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு சீஃப் டோ மேலே சந்தேகம் ஆகுது. அதெல்லாம் இந்த சமயத்தில் தான் சீஃப் டோவை சீஃப் ஜங் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பார்.
அதில் அந்த இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு இவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹையர் அப் லேடிக்கு கால் பண்ணிக்கிட்டு தான் போகிறாரு. அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுல, அந்த இடத்துல எதுக்கு சியாங்கை தப்பிக்க விட்டேன்னு சீஃப் ஜங் கேட்க, இந்த இடத்துல டோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அப்போ வேறு முடிவு தெரியல, சங்டோடைய ஒய்ஃபோடைய பாடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டியதாக இருந்துச்சு. அதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. அதே சமயத்தில் சியாங் ஒன்றும் இங்கே ப்ரைம் சஸ்பெக்ட் கிடையாது. கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சஸ்பெக்டாக இருக்கான். ஆனால் அது சியாங் கிடையாது. ஏன்னா சியாங்குமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கான். சியாங்குடைய கட்டை விரலில் ஒரு சின்ன காயம் இருக்குது. அவனுக்குமே ஒரு வடு ஏற்பட்டிருக்கு. சியாங்குமே கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவன் தான். மேபி சியாங் கில்லரை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி இந்த இடத்துல டோ பேசின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் ஹீரோ வந்து இருந்திருப்பாரு. வரது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை பற்றி சீஃப் ஜங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சீஃப் ஜங்குமே அந்த ரிப்போர்ட்டை எடுத்தாந்து டோ முன்னாடி வைக்க, அதுக்கு இவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சமாளிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் தான் ஹைரப்ஸ் லேடியும் வந்திருந்திருப்பாங்க. ஹீரோ தானே இவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அதால் சரின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்கே போய் அப்படியே கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் பற்றிலாம் சொல்ல, ஆனால் சீஃப் ஜங் கிட்ட எந்தவித பதிலும் இல்லை. ஹீரோ எல்லா பதிலையும் பக்காவாக வைக்கிறாரு. அதாவது இப்போதைக்கு சியாங் தான் இவங்களுடைய சஸ்பெக்டாக இருக்காங்க. ஆனால் சியாங் மேலே சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. முதல்ல இவங்க அப்பா மேலே தான் சந்தேகப்படணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கொலைகள் ஆரம்பிக்க செஞ்சுருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதே 15 வருஷத்தில் தான் சியாங்குமே ஒரு ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸராக மாறி இருக்காரு. எல்லாமே ஒரு வகையில் சிங்க் ஆகுது. எல்லாமே 15 வருஷத்துலேயே கனெக்ட் ஆகுது. அதே சமயத்தில் இறந்து போன சங்சியோல் கடைசியாக காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பாவை தான் பார்த்துருக்காரு. முக்கியமான ப்ரைம் சஸ்பெக்ட்டு ஹீரோடைய அப்பான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறது ஹீரோ தான். கடைசியாக ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த கேஸ் எங்ககிட்ட தாங்கன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல கடைசியாக இருந்த ஹைரப்ஸ் லேடியுமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இவனுக்கு என்ன பிரச்சனைடான்ற மாரி கமிஷனர் ஓவராக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்ற மாரி இவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஹைரப்ஸ் லேடியை ஆர்டர் தந்துட்டாங்கன்னு போது இதுக்கப்புறம் இவங்களால் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் இந்த கேஸை இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே சங்சியோலோடைய சிஸ்டர்கிட்ட தான் ஹீரோ பேசுகிறாரு. அதாவது நீங்களும் சங்சியோலும் எப்போ மீட் பண்ணீங்கன்ற மாரி கேட்குறாரு. அதாவது கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவுக்கு முன்னாடி மீட் பண்ணாத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபோன் கால் பண்ணதா இவங்க மென்ஷன் பண்ண, அதெல்லாம் ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சங்சியோல் மேலே ஏகப்பட்ட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி சங்சியோல் தனியாக ஒரு கம்பெனியை ரன் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அந்த கம்பெனியோடைய சிஓவாக இவங்க தான் இருக்காங்க. சங்சியோல் போன பட்சத்தில் இவங்க தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. மேபி இவங்களே வேறு யாருக்கு பணத்தை தந்து இந்தமாரி சங்சியோலில் கொல்ல சொல்லியிருக்கலான்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சங்சியோல் இறந்து போனால் தான் இவங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும். மேபி பதவிக்காக இது நடந்திருக்கலான்ற மாரி சில தாட்ஸ்லாம் இவங்களுக்கு வருது. இருந்தாலும் சங்சியோவில் கடைசி யார் மீட் பண்ணது, இவங்கள யாருனாச்சும் கடைசியாக மீட் பண்ணாங்களான்ற மாரி ஹீரோ சில ஃபோட்டோஸ் வைக்கிறாரு. அதில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சியாங்குடைய ஃபோட்டோவை இவங்க எடுத்து காமிக்கிறாங்க. சியாங் வந்து இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்துன்னு தான் சொல்ல, ஆனால் ஹீரோடைய ஆன்சர் இது கிடையாது. ஹீரோ வேறு யாருனாச்சும் ஆள் உங்களுக்கு தெரியறாங்களான்னு இந்த ஃபோட்டோவில் கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹான் வந்துடுறாங்க. இவங்க தான் அந்த சிஸ்டருடைய லாயராக இருக்காங்க. அது வகையில் என்னுடைய கிளைண்ட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் விசாரிக்கக்கூடாது, என்னுடைய கிளைண்ட்டு கூட நான் பேசிக்கிறேன்ற மாரி இவங்க அப்படியே சங்சியோலுடைய சிஸ்டரை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக இவங்க அப்பாவுடைய பெரோல் ரிலீஸ் ஆக போகிறார்ல, அதை பார்க்க போயிருந்திருப்பார். அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல இவர் ஃபஸ்ட் டைம் மாட்டும் போது என்னை யாரோ ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பார். அதை பற்றிலாம் இங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது அது போய் என்னுடைய ஒய்ஃபை நான் தான் கொண்டுன்ற மாரி இவர் இந்த இடத்துல இதை ஒத்துக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். கடைசியாக அவரை வெளியே அமிச்சிட்டு ஹீரோ தான் இப்போதைக்கு விக்டிம் அண்ட் ஃபேமிலி மெம்பராக இருக்கிறதுனால அவர்கிட்ட கேட்க ஹீரோவுமே அவர் வெளியே வர ஒத்துக்கிறாரு. இதான் இந்த மாதிரி கமிஷனருக்கும் ஹீரோவுக்கு உள்ள டீல். அந்த டீலை எப்படியோ ஹீரோ ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் சங்சியோலுடைய சிஸ்டர் காரில் வந்துட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க பார்க்கிங் லாட்டில் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை டிக்கியில் போட்டு நீ அமைதியாரு, இல்லைனா உன்னுடைய பிரதருக்கு ஏற்பட்டதான் தான் உனக்குன்ற மாரி மிரட்டிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, ஹானுடைய பாடி கார்டு தான் வேஷம் போட்டு வந்திருக்காரு. அதில் இவங்க ஹானை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது ஹானுடைய பாடி கார்டுன்னு இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. சங்சியோலுடைய சிஸ்டர் ரொம்ப பயந்துட்டாங்க. அதில் ஹானை கான்டாக்ட் பண்ண ஹானுமே உள்ளார வர வைக்கிறாங்க. இது மொத்தமே ஹானோடைய பிளான் தான். அதுபடி தான் ஹான் இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது இவங்க நடத்த மொத்தமே சொல்லிடுறாங்க. அதாவது இவங்க ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் சங்சியோலை கிறிஸ்மஸ் ஈவுக்கு முன்னாடி பார்த்ததா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கடைசியாக சங்சியோல் கிட்ட ஃபோன் பேசுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல இவங்க சங்சியோல் கிட்ட ஃபோன் பேசலை, வேறு எவனோ ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க. சங்சியோலுடைய நம்பர்லேருந்து எவனோ ஒருத்தவங்க கால் பண்ணி இவங்களுக்கு மிரட்டியிருக்கான். அதுவும் கட்ட குரலில் அந்த ஆள் பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் சில வேடான திங்ஸ், சில
ஸ்ட்ரேஞ்சான வேர்ட்ஸை யூஸ் பண்ணதா சொல்ல. அது என்னன்னு கேட்கும்போது இந்தமாரி அவன் ஹியூமன் எவல்யூஷனை பற்றி பேசினான்ற மாரி இந்த இடத்துல சொல்ல அவனுக்கு அதை கேட்டவனே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா இவன் வேறு யாரும் கிடையாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹானை கிட்னாப் பண்ண அதே பைபிள் தான். ஹியூமன் எவல்யூஷன் எங்கே போகுதுன்ற மாரி அதே கேள்வியை தான் அவன் ஃபாலோ பண்ணுறான். சரின்னு ஹானுமே அவங்களுக்கு செமைய தைரியம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னும் போது இப்போதைக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்களே, அவனை கில்லர்னு வச்சுப்போம், சஸ்பிஷியஸ் மேனாக தான் இருக்கான். அதில் அந்த கில்லர் கையிலேருந்து இவங்களுக்கு சில மெசேஜஸ் கிடச்சிருக்கும், சில ஃபோன் கால்ஸும் வந்திருக்கும். அதெல்லாம் இவங்க காமிக்கிறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்டால் இவங்களால காண்டாக்ட் பண்ண முடியாதான். ஏன்னா அவன் ஒவ்வொரு வாட்டியும் மெசேஜ் அனுப்பும்போதோ இல்லைனா கால் பண்ணும்போதோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறானா அவனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்னர் ஃபோன் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது மூலியமாக தான் அவனை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியல. அதெல்லாம் தெரிய வருது. கடைசி அவன் எப்போனாச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கன்ற மாரி இந்த இடத்துல சீஃப் டோ சொல்லிவிட்டு அவங்கள அமுச்சு விட, அதுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டில் உட்காந்துன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சில விக்டிம் ஃபோட்டோஸில் எடுத்து பார்த்து இதை வச்சு எதனாச்சும் கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல, அதை பற்றி யோசிக்கணும்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் ஹீரோடைய அப்பா பெரோல்லேருந்து ரிலீஸ் ஆகியிருந்திருப்பார். அவர் வெளியே வரும்போது முதல்ல பார்க்குறாலே கமிஷனர் தான். வந்த உடனே ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீ லெட்ஜர் எங்கே வச்சுருக்கியோ அதை இதில் இருக்கிற மேப்பில் நீ காமின்ற மாரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் சீஃப் டோவும் வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாமல் சீஃப் டோ அப்படியே கமிஷனருக்கு கூட்டின்னு போக இந்த இடத்துல ஹீரோ வந்த வேகத்தில் அவங்க அப்பாவுடைய கையில் ஒரு ஃபோனை தராரு. இந்த ஃபோனை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதில் என்னுடைய நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ற மாரி அப்படியே அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த இடத்துல உங்களுக்கு எது வேணும்னாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள், எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்ற மாரி இவர் ஆஃபீஸ்க்கு போனால் அந்த இடத்துல ஆக்சுவலி யோன்னு இருக்காங்களே அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கும், அது யாரோடைய பாடின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருப்பானா வேறு யாரும் கிடையாது, சீஃப் டோ அமிச்ச மெடிக்கல் ரிப்போர்ட் மூலியமாக தான். அவர் நியூ மெடிக்கல் ரிப்போர்ட் அமிச்சு இதை நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மூலியமாக தான் இவங்க செக் பண்ணதில் ஒரு ஆள் தெரிய வந்திருக்கு. அவன் ஒரு இன்ஸ்பெக்டர்னு தெரிய வருது, அவன் பேர் கூன் தெரிய வர. இதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு. அப்படியே வேகமாக போய் இவருடைய கபோர்டில் இருக்கிற ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவர் வேகமாக இவருடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. என்னடா அந்த குரூப் ஃபோட்டோன்னு பார்த்தா அதில் இருக்கிறது வேறு கிடையாது. இப்போதைக்கு உங்கள் ஐடென்டிஃபை பண்ண இன்ஸ்பெக்டர் கு இருக்காரு, அதுக்கடுத்து சீஃப் டோ இருக்காரு, அப்புறம் ஹீரோடைய அப்பா இருக்காரு, கடைசியாவதா சீஃப் ஜங் இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துருந்துருப்பாரு, அதாவது இவங்க அப்பாவை தேடி. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடியே டாக்ஸியில் போயிட்டாருன்னு தெரிய வருது. அந்த சமையல் தான் வெளியே கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதவை தட்டுவார். அதாவது உங்கள் அப்பா இருக்காரு நான் தெரிஞ்சுக்க வந்தேன்ற மாதிரி இவர் பேச ஹீரோமே இல்லைன்னு சொல்கிறாரு. சரின்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஆஃபீஸரோ சீஃப் ஜங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா சீஃப் ஜங் தான் இங்கே அமைச்சிருந்திருப்பாரு. அதில் இவருமே ஒரு பக்கம் கிளம்ப ஹீரோ உள்ளார போயிருப்பார்ல, எதனாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது சீலிங்கில் இவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கிற விஷயத்தையும் பார்க்குறாரு. சரி இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சின்ன பேக் இருக்குது. இதை இவர் சந்தேகத்தில் பார்த்துன்னு இருக்கேன். அந்த சமயம் தான் அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வரும். சரின்னு இவரும் எடுத்து பேசினா அதில் பேசுறது சியாங். ஹீரோவுமே அதிர்ச்சியில் நீ எங்கே இருக்கேன்னு கேட்க அந்த இடத்துல இவனுமே வெளியே இருக்கிற விஷயத்த சொல்ல. சரின்னு ஹீரோவும் பதட்டமாக வெளியே வந்து பார்த்தா இவன் எதிர் பில்டிங்லேருந்து தான் பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் பேசும்போது என்ன சொல்கிறான்னா, எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும், யார் உண்மையான கொலைக்காரங்கன்னு நான் உன்கிட்ட சொல்கிறேன், அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லா விஷயத்தையுமே ஹான் கிட்ட சொல்லி நீயும் ஹானும் ஏகப்பட்ட பணத்தோடு என்னை பார்க்கவங்க, அதிக பணம் எனக்கு வேணுன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அப்பாவை பற்றியும் நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்ற மாரி இவன் சொல்கிறான். அதாவது இவங்க கிட்ட ஒரு சின்ன டிமாண்ட் வச்சு அது மூலியமாக அதிக பணம் கேட்குறான். இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையும் சொல்கிறாதீங்கன்ற மாரி அந்த இடத்துல சியாங் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கு பேரலாகவே கமிஷனர் வந்து ஹீரோடைய அப்பாவை பார்க்க கூப்பிட்டுருந்துருப்பாரு. அதாவது அவருமே வந்திருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெட்ஜரை பற்றி கேட்க அந்த இடத்துல இருக்கிற ஹீரோடைய அப்பாவும் லெட்ஜரை நான் உங்ககிட்ட தரேன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, யார் என்னுடைய ஒய்ஃபை கொன்னாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியணும்னு சொல்ல. அதை கேட்டு கமிஷனர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. உன்னுடைய ஒய்ஃபை நீ தானே கொன்ன, அது தெரியாத மாரி எதுக்கு நடிக்கிற, முதல்ல அந்த லெட்ஜரை பற்றி பேசுன்னு இவர் லெட்ஜரை பற்றி டாபிக் எடுக்க. ஆனால் ஹீரோடைய அப்பா அந்த லெட்ஜரை பற்றின டாப்பிக்கை டோட்டலாக மறுத்துறாரு. இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் உண்மையாலுமே அவருக்கு லெட்ஜரை பற்றி தெரியுமா இல்லையான்னு தெரியல. அந்த லெட்ஜரை பற்றி ஓவரால் டாபிக் வந்ததுனால இவர் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காரு. அந்த சமயம் தான் ஹைரப்ஸ் லேடியை பார்க்க அவங்களும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் ஒரே அகாடமியில் மீட் பண்ணியிருக்காங்களா. அதெல்லாம் சரின்னு அந்த ஞாபகார்த்தமாக இவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஹைரப்ஸ் லேடியுமே கமிஷனர் உங்ககிட்ட என்ன பேசினாரு அது என்கிட்ட சொல்ல முடியுமான்ற மாரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. இவரும் அது எதையும் பெருசாக கண்டுக்காம எதுவும் இல்லைன்ற மாரி அந்த இடத்த விட்டு வந்து அப்படியே வீட்டில் ராத்திரி தூங்கின்னு இருப்பார். ஹீரோ அந்த சமையல் தான் வீட்டுக்கு வந்து இருந்திருப்பாரு. அந்த
சமயத்தில் இவங்க அப்பா தரையில் படுத்திருக்கிறதுனால அவருடைய காலை 2 வாட்டி சொல்லிட்டேன். அதை பார்த்து அவருமே அடிக்கிற மாரி வராரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. ப்ரிசனில் எந்த சமயத்தில் வேணாலும் அசாசினேஷன் நடக்கலாமா, அதில் ஒரு ப்ரிப்பேராக இருந்த விஷயத்த சொல்ல ஹீரோவும் பரவாயில்லன்னு அப்படியே இருந்துச்சு. உங்கள் அப்பாவை திட்டுறது மட்டும் இல்லாமல் மேலே சீலிங்கில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அது என்னன்னு கேட்கும்போது அது இவங்க அம்மாவுக்காக வாங்கி வச்ச வெட்டிங் கிஃப்ட்டுன்னு இவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு பேக்கை பார்த்துருந்த போல் அது இவங்க அம்மாவுக்கான வெட்டிங் கிஃப்டா, அதை பற்றி தான் இவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளார என்னமோ ஒன்று இருந்திருக்கு, அது என்னன்ற விஷயத்தை காமிக்கல. ஆனால் அம்மாவை பற்றி டாபிக் வந்தோடனே ஹீரோ கடுப்பாயிடுறாரு. அதில் உள்ளார போய் ஒரு பிளாங்கெட் எடுத்தாந்து அவங்க அப்பா கிட்ட போட்டுட்டு இவர் ரூம்குள்ளார போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஷிஃப்டோ வந்து காலையில் ஹீரோவோட அப்பாவை ஏற்றிக்கிட்டு போன இந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட வந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவர் சங்ஷியோடைய ஃபோட்டோவை காமிச்சு இவரை நீ பார்த்துருக்கியான்னு கேட்க, ஆக்சுவலி இந்த டாக்ஸி டிரைவருமே பார்த்துருக்காரான். இந்த டாக்ஸி டிரைவருக்கு ஹீரோவோடைய அப்பா அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரான். அதனால தான் ஹீரோவோடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி சீஃப் டோவுக்கு தெரியும்னா, இவர் சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது ஹீரோவுடைய அப்பாவுக்காக இந்த டாக்ஸி டிரைவர் காத்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். அதால் தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சங்ஷியோல் இந்த ஆள்கிட்ட ஒரு பார்சலை தந்து அதை ஹீரோவுடைய அப்பா கிட்ட தர சொல்லியிருக்காரு. சரின்னு சங்ஷியோல் தந்ததை ஹீரோவுடைய அப்பா கிட்ட இந்த டாக்ஸி டிரைவருமே தந்திருக்காரு. ஆனால் அது என்னன்ற விஷயத்த இவர் பார்க்கலன்ற மாரி சீஃப் டோ கிட்ட சொல்ல, அப்படியே அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு கிளம்பலான்னு ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல அப்பா சமைச்சிருக்க விஷயத்த பார்க்குறாரு. சாப்பிட வேணாம் தான் தோணுது, சரி சாப்பிட்டு போவோன்ற மாரி அந்த இடத்துல அப்பாவை ரைஸ் போட சொல்லிவிட்டு அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பலான்னு வெளியே வரும்போது அப்பா ஷூவை வாஷ் பண்ணியிருக்கிற விஷயத்த பார்க்குறாரு. இருந்தாலும் அது பெருசாக கண்டுக்காமல் அப்படியே வெளியே போகும்போது அப்பா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி யாருனாச்சும் கால் பண்ணால் எடுங்க, என்னுடைய நம்பரை தவிர அதில் வேறு யாருதும் இருக்காதுன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரியே கால் வருது. ஆனால் அதில் பேசுறது வேறு யாரும் கிடையாது, கமிஷனர் தான். அவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சீஃப் டோவுடைய டீம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வாங்குற மாரி ஒரு சின்ன துப்பு தராரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீ லெஜரை பற்றி பேசுன அந்த இடத்துக்கு ஒரு கூப்பிட எதனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ரெடியாகவே இந்த பக்கம் ஹீரோடைய அப்பா துப்பாக்கியுமே சேர்த்து எடுத்துக்கிட்டு போகிறாரு. இந்த துப்பாக்கிலாம் எப்படி கிடச்சிதுன்னு நமக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை நம்ம பொறுத்ததை பார்க்கலாம். இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா அவர் ஹானை பார்க்க போயிருக்காரு. அந்த இடத்துல இவங்க அப்பாவுடைய கேஸில் என்ன துப்பாக்கி கிடச்சிதுன்ற மாரி அந்த இடத்துல ஆண் கிட்ட கேட்குறாங்க. அதாவது இவங்க அப்பா மேலே சந்தேகப்பட்ட கிடைச்ச ஆதாரங்களை பற்றி கேட்டால் அந்த இடத்துல ஹான் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க எவிடன்ஸை மேனிப்புலேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எவிடன்ஸ் தான். ஒன்று ஹீரோவுடைய சாட்சி, இன்னொரு எவிடன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஹீரோடைய அப்பாவுடைய அந்த ஜாக்கெட் தான். இது ரெண்டும் தான் எவிடன்ஸாக கிடச்சி அவர் ஜெயிலில் போட்ட விஷயங்கள் சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோ லேட்டராக இந்தமாரி அதாவது சியாங் இருக்கார்ல, அவர் சொன்ன விஷயத்த சொல்கிறாரு. அதாவது சியாங் இந்தமாரி ஃபோன் பண்ணி பணம் கேட்டது, அந்த பணத்தை சொன்னால் யார் கில்லர்னு அவன் சொல்கிறான்னு சொன்னான்ற மாரி அந்த மொத்த டீட்டெயிலுமே ஹான் கிட்ட சொல்ல, இது ஹானுக்கு நல்ல ஐடியாவை தோணுது. சரி அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாடி கார்டுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிளானுமே பின்னாடி பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க பணத்தை வாங்குறதுக்காக. இவங்க போன அடுத்த செகண்டே இந்தமாரி சீஃப் ஜாங் வராரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இடத்துல உட்கார பாடி கார்டுமே ஹான் வர ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் இந்த இடத்த விட்டு போனால் நல்லா இருக்குன்னும் போது, அப்போ உன் பையனை பற்றி உனக்கு கவலை இல்லையான்னு சீஃப் ஜாங் சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பையனை டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதில் ஹான் இருக்கிற லொக்கேஷனை என் கிட்ட சொல்லுன்ற மாரி அந்த பாடி கார்டு கிட்டேருந்து ஹான் இருக்கிற லொக்கேஷன் சொல்ல, ஹான் வேறு எங்கேயும் இல்லை, இந்தமாரி ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் சியாங்மே வராரு. ஃபஸ்ட்டு சூட் கேஸை தள்ளி விட சொல்ல அதை தள்ளி விடுறாங்க. அந்த சூட் கேஸில் பணம் இருக்கான்னு இவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது துப்பாக்கி எடுத்து தான் பேசுகிறாரு. அதாவது இவருக்குமே கில்லர் யாருன்னு தெரியல, கில்லர் சில விஷயங்கள் செய்ய சொல்கிறாரா, அதை மட்டும் தான் இவர் செய்கிறாரா. ஆக்சுவலி இவர் ஒரு ஃபோன் வச்சுருந்துருக்காரு, அந்த ஃபோன் நம்பர் எப்படி கில்லர் கிட்ட போச்சுன்னு இவருக்கு தெரியலையா. இருந்தாலும் அந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த லாக்கருக்கு போன்னு சொல்லி அந்த இடத்துல கன்னுமே சில பணமுமே இருந்திருக்கு. அது மூலியமாக இந்தமாரி அதுக்கு அடுத்ததான் ஹீரோவை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு சியாங் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோவுடைய அப்பாவை பற்றியும் லைட்டாக ஒரு டாபிக் எடுக்க அந்த இடத்துல ஹீரோவுக்கு எதுவும் புரியல, என்ன சொன்னன்ற மாரி அதை கேட்கறதுக்குள்ளார பின்னாடி சீஃப் ஜங் கட்டை ஏற்றது மட்டும் இல்லாமல் சியாங்கோட மண்டியில் அடிச்சிடறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்க அப்பாவுக்கு என்னமோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சீஃப் ஜங்குமே அந்த பணத்தை அவர் எடுத்துக்கலான்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக இந்த பணத்தை நானே எடுத்துக்கிறேன்ற மாரி அந்த பணத்தை எடுத்துன்னு போகும்போது தான் ஷாக் அடித்து மயங்கி விழுந்துறாரு. ஏன்னா இதுவுமே ஹானோடைய ஒன் ஆஃப் த பிளானில் இருந்துச்சு. சியாங் அதை எடுத்துன்னு போகும்போது இப்படி நடக்கணும்னு வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க பக்காவாக சீஃப் ஜங் கிட்ட வரது மட்டும் இல்லாமல்
அவருடைய கையை ஹேண்ட்கஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் இந்தமாரி வெளியே போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதாவது ஜங் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதால் சரின்னு அந்த சூட்கேஸை வெளியே போட்டுட்டு சீஃப் ஜங்குக்கு இந்தமாரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாரி நடிக்கிறாங்க. கை வேலைங்குமே அவுத்துட்டாங்க. சரின்னு சீஃப் ஜங் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. இதுக்கு பேரலாக தான் வேற ஒரு சீன் ரன் ஆகும். அதாவது முன்னவே கமிஷனர் வந்து ஹீரோடைய அப்பாவை இந்தமாரி சீஃப் டோவுடைய டீமுக்கு போக சொல்லியிருந்திருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி இவரு போயிருந்திருப்பார். அந்த இடத்துல சில விஷயங்கள் செக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு சீஃப் டோ வரது மட்டும் இல்லாமல் நீ லெட்ஜரை தாந்தியான்ற மாரி ஒரு கொஸ்டின் எழுப்ப, ஆனால் திடீர்னு கன்று எடுத்து நெத்தியில் வச்சுருவார். அந்த இடத்துல சீஃப் டோவுக்கும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுது. எப்போ அவனுக்கு கன்று கிடச்சிதுன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறான்னா, இப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போயிருக்காருல கூன்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்க கடைசியாக இவர் தான் போயிருக்காரா. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது கார் மட்டும்தான் தனியாக இருந்துச்சான், வேறு எதுவும் இல்லையா. அந்த காருக்குள்ளார இந்த கன்று இருந்ததா சொல்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க என்னை ட்ராப்பில் சிக்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னை நான் மறைச்சி வச்சுட்டேன்ற மாரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சீஃப் டோவை தான் கொலைக்காரன்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூவை இவர் பார்க்க போகிற விஷயம் இவர் அதுக்கடுத்து தான் சீஃப் டோவை தவிர வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது மூலியமாக சீஃப் டோ தான் கொலைக்காரன்ற மாரி இவர் யோசிக்கிறாரு. முன்னால் என் பையனுக்கு பிரச்சனை வரலான்ற மாரி இவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கடுப்பான சீஃப் டோவுமே, நீ என்றைக்குமே என்னை நம்பந்தே கிடையாது, அந்த விஷயத்தை கூட நீ சந்தேகமாக தான் சொன்னேன், ஆனால் நான் தான் உன்னை நம்பினேன், கடைசி சமயத்தில் கூட நான் உனக்கு கால் பண்ணேன், அது உனக்கு தெரியலையான்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டோன்னே ஒரு ஷாக் ஆகிட்டாரு. எனக்கு எந்தவித காலம் வரல, இன்னொரு வாட்டி பொய் சொல்லாதுன்னு இவர் சொல்ல, நான் உனக்கு கால் பண்ணேன் அந்த இடத்துல சொன்னது ஞாபகம் இல்லையான்னு போது உண்மையாலுமே ஒரு கால் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கால் ஒன்றும் ஹீரோவுடைய அப்பாவுக்கு போல. யாருக்கு போச்சு, யார்கிட்ட பேசினாருன்ற விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கமிஷனர் தான் உள்ளார போந்து 2 பேருக்குள்ளாரையுமே கோல் அடிச்சிருக்காரு. அதாவது கமிஷனர் தான் இந்தமாரி ஹீரோடைய அப்பாவை இந்த டீமுக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு. லெட்ஜரை வாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் சீஃப் டோவை இந்த சைடு அமைச்சிருக்காரு. 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்பட செஞ்சுருக்கு. ஆனால் 2 பேருக்கும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை சிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் மட்டும் புரியுது. அதனால் 2 பேரும் கொஞ்சம் கேள்விகளோடு தான் இருக்காங்க. அதே கேள்விகள் இங்கேயும் எழும்பதான் செய்யுது. இதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவால் எதுவும் பேச முடியல. இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அந்த இடத்த விட்டு போக ஹீரோ இந்த சமையல் தான் ஈவினிங் இந்த சைடாக வந்துன்னு இருப்பார். அதாவது அவருடைய வீட்டில் அப்பாவை பார்க்க அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் ஒரு கொலை நடந்ததாகவும் மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்புலன்ஸில் ஒருத்தர் இருக்கார். யாருன்னு போய் பார்த்தா சீஃப் டோ தான் அடிபட்டு இருக்க. உள்ளார யாரோ ஒருத்தவங்க இறந்ததாக சொன்னாங்களே, அது யாருன்னு உள்ளார போய் எதர்ச்சியாக பார்த்தா தான் தெரிய வருது. இறந்து போயிருக்குது வேறு யாரும் கிடையாது, ஹீரோடைய அப்பா தான். இது மூலியமாக ஹீரோடைய அப்பா கொலைக்காரன் இல்லைன்ற விஷயம் நல்லா கிளியர் ஆகிடுது. இதே சமயத்தில் ஆணுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவுடைய பிணத்தை பார்க்க இவங்க வராங்க. அந்த இடத்துல இவங்க வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கையை நகர்த்தி பார்த்தா அந்த இடத்துல கட்ட விரல் இல்லை. இது மூலியமாக ஹானுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு யார் இதை பண்ணானோ அவன் தான் எதுவுமே பண்ணியிருக்க விஷயத்த ஹான் உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு இந்த கேஸில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சீஃப் டோ தான். அந்த வீட்டில் சீஃப் டோ தான் இருந்தார். அதனால் அவரை கூட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. சீஃப் டோவுக்கு எதுவுமே தெரியாதான். அவர் வீட்டுக்குள்ளார போனதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சீஃப் டோ மறந்த விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான கமிஷனரும் உள்ளார வரது மட்டும் இல்லாமல் நீ எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லி தான் தரணும். சரி அவன் செத்ததை நீ விடு, முதல்ல அந்த லெட்ஜரை பற்றி அவன் எதனாச்சும் சொன்னான்னா அந்த லெட்ஜரை பற்றி உனக்கு தெரிஞ்சுதான் அனுப்புது. நீங்கள் தான் என்ன லெட்ஜரை கேட்டு அனுப்புனீங்க, என்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் எதுவுமே என்கிட்ட சொல்ல, எனக்கு லெட்ஜரை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு டோ சொல்ல அந்த இடத்த விட்டு கமிஷனருமே போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே க்ரைம் சீனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருந்துருப்பாரு. அந்த இடத்துல பாத்ரூம் சைட் போகும்போது தான் இவருக்கு எதர்ச்சியாக அந்த பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்குது. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. அதாவது இவர் பாத்ரூம்குள்ளார தானே ஒழிஞ்சிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க இந்தமாரி வாஷிங் மிஷினில் ஜாக்கெட்டை போடுற விஷயத்த பார்த்துருந்துருப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, சீஃப் டோ தான். அதாவது இந்த கேஸில் மட்டுமே 2 சாட்சி கிட்ட கிடச்சிருக்கு. முதல்ல வீட்டில் ஹீரோவுடைய அப்பாவுடைய அந்த ஜாக்கெட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அந்த டெஸ்டிமோனி கிடச்சிருக்கு. இது 2ம் தான் சாட்சியாக கருதி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜாக்கெட்டை வச்சது வேற யாரும் கிடையாது, சீஃப் டோ தான். அப்போனா சீஃப் டோ தான் ஹீரோடைய அப்பாவை ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய அம்மாவுமே சீஃப் டோ தான் கொலை பண்ண மாரி ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரியுது. ஹீரோ பார்த்த சாட்சி சரியா இல்லை தப்பான்னு நமக்கு தெரியல. அவர் சின்ன வயசில் இருந்ததுனால எதையுமே ஒழுங்காக கவனிக்கல. அதெல்லாம் அவங்க அப்பா தான் குற்றம் செஞ்சதா இவ்வளோ நாளாக நினச்சாரு. ஆனால் இப்போதைக்கு இவங்க அப்பாவை ஃப்ரேம் பண்ணது சீஃப் டோன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவை கொன்னதும் சீஃப் டோன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போகிறாரு? இதெல்லாம் உண்மையா இல்லைனா இது மொத்தமே ஹீரோவுடைய ஆலோசனேஷனான்ற மாரி நம்ம வரப்போகிற எபிசோட்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.